எந்த ஃபைலாக வச்சு செய்யணும் சார். அவன் கொண்டாட்டி வேற ஒருத்தனை கட்டுறதுக்காக போஸ்டர் அடிச்சிருக்காரு. அது நியாயமா? கல்யாணமே ஆகல இல்லை சார். ஆகல இல்லை, ஆனால் போஸ்டரில் இருக்காரு அவர். போஸ்டர் அடிச்சது அவர் இல்லை சார். அது கீழே நல்லா இல்லை இல்லை இல்லை, அந்த போஸ்டரில் அவர் படம் எப்படி அவருடைய ஒப்புதல் இல்லாமல் வரும்? அப்படி இல்லை சார். இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பேனர் இருக்கிறவங்க எல்லாம் ஒப்புதலோட வைக்கிறது இல்லை சார். நண்பர்கள் குழு எல்லாமே காசு போட்டு வைக்கிறாங்க சார். எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. இவர் காசு போடல சார், பக்கத்தில் இருக்கிற காசு போட்டார். இல்லை அப்படின்னாலும் அந்த போஸ்டரில் இருக்கிற குத்தகை சார் இல்லை அவருக்கு இல்லையா? அனைவருக்கும் வணக்கம். அன்பே டயானா படத்தில் வந்து நான் பெங்களூர் பாபா அப்படிங்கிற கேரக்டர். இந்த வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்த அனைவருக்கும் அதே மாதிரி ப்ளஸ் படம் பார்த்துருக்கீங்க. எப்படி இருந்துச்சோ கொஞ்சம் என்னோட கேட்டு கேட்டுக்கோங்க. இந்த சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். மற்றபடி ரொம்ப படம் பார்த்துருக்கீங்க, எனக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். அதேமாதிரி $1 million அண்ட் சத்யா மேம் எல்லாருமே ரொம்ப நன்றி. என்னை நம்பி கேரக்டர் கொடுத்ததுக்கு பாரி ப்ரோக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் ஹீரோயினா மேஜிக் டயானா கொன்சால்வஸ் அப்படின்ற ஆங்கிலோ இண்டியன் கேர்ள் ஃப்ரம் பெரம்பூர் அந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த $1 million அண்ட் கேன்சல் மேம்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் பாரி ரொம்ப அழகாக இந்த கேரக்டர் இந்த படமும் எழுதியிருந்தாரு. அண்ட் என் கேரக்டரும் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. இந்த ரோல் ப்ளே பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லோரும் படம் பார்த்துட்டீங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டை தயவு செய்து இந்த படத்தை கொடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஈவெண்ட். இந்த பயணம்ன்றது ஜமால் ஆரம்பித்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இல்லை. 2013 ஆக்டிங் கிளாஸ் இப்போ சேர்ந்தோம், அதுலேருந்து ஆரம்பிச்சது. எல்லாமே இந்த பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி முகம் தெரியாமல் க்ரௌட் அப்படி ஒன்றா பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஜமா பண்ணது ரொம்ப நம்பிக்கையோடு தான் நாங்கள் வந்து உங்களெல்லாம் சந்தித்து தேட்டரில் போய் பார்த்தோம். ஜமா வந்து தேட்டருக்குலாம் பெருசாக வந்து ஒரு ரீச் இல்லை. பட் இந்த அன்பே டயானா முழுக்க தேட்டரிக்கலுக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். உங்கள் ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் எல்லாருமே வந்து இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது, இந்த ஈவினிங் நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்குறது பயங்கர ஓவர்வெல்மிங்காக இருந்தது எனக்கு. ஏன்னா என்ன மாதிரி வளர்ந்து வர்ற கலைஞர்களுக்கு எல்லாருமே வந்து இது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எழுத போகிற ஒரு வார்த்தையும் தான் மக்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தோம் அப்படின்னு நம்புகிறோம். இந்த வெற்றி வந்து எனக்கான வெற்றியாக மட்டும் இருக்காது. என்ன மாதிரி இன்னும் கஷ்டப்பட்டு இருக்க நிறைய உதவி இயக்குநர்களுக்கும் அதுக்கான வெற்றியுமா இருக்கும். என்ன மாதிரி கஷ்டப்படுற நடிகர்களுக்குமான வெற்றியாகவும் இது இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க. உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் சொன்ன வார்த்தைகள்லேருந்தே எங்களால் ஏற்றுக்க முடியுது. கண்டிப்பாக இந்த படத்தை உங்களால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நீங்கள் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். தேங்க்யூ. படத்தில் தெலுங்கு இருக்குது, கன்னடா இருக்குது, ஹிந்தி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, மலையாளம் தான் இந்த பேன் அதுக்கப்புறம் தான் யோசிச்சோம். எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் ஒரு விஷயம் யோசிச்சோம். மலையாளமும் வச்சுருக்கலாமே அப்படிங்கிறது. பட் அடுத்து எதனா ஒன்று மலையாளத்துக்கு ஸ்பெஷலாக ஒரு ட்ரை பண்ணிடலாம். தெலுங்கு நிறைய இருக்குது, அது பிஎம்சி கொஞ்சம் புரியுமா? இதுள்ள சென்னை ஓகே இல்லை சார், சென்னையில் மட்டும் இல்லை, நிறைய ஊர்லேயுமே தெலுங்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. எல்லாமே படத்தில் யூஸ் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப காமனான தெலுங்கு வார்த்தைகள் தான். ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள்லாம் எதுவுமே உபயோகிக்காமல் எதெல்லாம் புரியுமோ, இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் என்னென்னலாம் வந்திருக்கோ அந்த வார்த்தைகளை மட்டும் தெலுங்கு வார்த்தைகளாக யூஸ் பண்ணுவோம். மற்றது எல்லாமே அதுவும் இல்லாமல் தெலுங்கு எங்கெங்கே வந்து நிறையா யூஸ் பண்ணியிருந்தோம்னா எதெல்லாம் முக்கியமான இடம் இல்லையோ அங்கே மட்டும் தெலுங்கு யூஸ் பண்ணிவிட்டு எதெல்லாம் மக்களுக்கு புரியணுமோ புரிய வேண்டிய இடத்துல எல்லாமே தமிழில் தான் மேக்ஸிமம் வந்து முயற்சி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் பிடிக்கும். புரியாத அளவுக்கு இல்லாமல் கண்டிப்பாக பிடிக்கும். சார், படத்தோட கடைசி 10 நிமிஷம் மொத்த ஆடியன்ஸையும் கலகலப்பாக வச்சுருந்ததுக்கு மகிழ்ச்சி சார். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கடைசி 10 நிமிஷம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஜமா அப்படின்ற வந்து வித்தியாசமான ஜோனர். உங்கள் முழு திறமையும் வெளியே காட்டியிருந்தீங்க. நிறைய பேர் உங்களை பாராட்டினாங்க, இந்த மாதிரி ஒரு கலைஞர் இருக்கிறா அப்படின்ட்டு. அதில் நடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட குணத்தில் நடிக்கும்போது எப்படி சார் இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா முதல்ல வந்து பாரினா அந்த மூஞ்சி தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தெரியப்பட்ட படம் இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜமா பண்ணேன்
ஜமா பண்ணப்பையும் பெருசாக வெளியில் நான் தான் அதை பண்ணேன் அப்படிங்கிறது வந்து பெருசாக தெரியல. பாட்டில் ராதா பண்ணப்பையும் அப்படி தான் இருந்தது. முறையாக வந்து இப்படி ஒரு ரோல் நம்மளோட நம்மளாக நடிக்கிறது அப்படிங்கிறது முதல்ல ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நீங்கள் ஹீரோவாக பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பின $1 மில்லியன் யுவராஜ் ப்ரோக்கும் நான் இந்த டைமில் தேங்க்றேன். சரி, இப்போ ஒரு வகையில் ரொம்ப ஆனஸ்ட்டாக சொன்னால் யாருமே சூஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த கதை எழுதி நான் ஜமாவாக தான் சொன்னேன். ஜமாவும் வந்து அது நான் வந்து ஹீரோ ஆகணும், அதாவது முக்கிய கதாபாத்திரம் ஆகணுன்றதுக்காக எழுதப்பட்டது தான் ஜமா. அதே மாதிரி இதில் வந்து இது தியேட்ரிக்கலாக ஒரு படம் பண்ணணும், இது பண்ணணும் அப்படின்னு ஓடுறதுக்காக எனக்காக எழுதிக்கப்பட்டது தான் அன்பேடு. நான் இவங்க வச்சு பண்ணேன் அப்படின்னு நான் வந்து போய் சொல்லுவேன். ஆனஸ்ட்டாகவே எனக்காக பண்ணது. இது மல்டி லாங்குவேஜ் லெவலில் பேன் இந்தியா தெலுங்கு, மலையாளம், தமிழ், ஹிந்தி பேசவும் கன்னடம் பேசுகிறேன். அந்த லெவலில் சார் கண்டிப்பாக எல்லா இதுலேயுமே ரிலீஸ் பண்ணுற ஐடியா தான் சார். ரிலீஸ் ஆகுது படம். கண்டிப்பாக எல்லா ஊர்லேயுமே இப்போ பெங்களூரில் ரிலீஸ் ஆகுது, அங்கே ஹிந்தி ரிலீஸ் ஆகுது, தெலுங்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக அந்த மக்களும் பார்த்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லோரும் கனெக்ட் பண்ணிக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். லாங்குவேஜ் பேரியர் மோஸ்ட்டாக இருக்காது. நிறைய பேர் அதுக்கான கொஸ்டின் வச்சாங்க. இப்போ படம் பார்த்தீங்கன்னா அதுக்கான இது வந்து தெளிவாக அவங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். எல்லா இப்போ பேன் சவுத் படம் அப்படின்னு சொல்லலாம். சவுத் மக்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். மலையாள மக்களுக்கும் தமிழ் நல்லா புரியும் அப்படிங்கிறதுனால அது அவங்களுக்குமே ஒரு கனெக்டடான ஒரு ஃபிலிமாக தான் இருக்கும். சார், படத்துக்கு டைட்டில் டயானா என்ன காரணம் சார்? அவங்களோட முழு பேர் வந்து மேஜிக் டயானா கொன்சால்வோ சார். இதே அது யார் தெரியும்? எல்லா பேரையும் 3 வாட்டி சொல்லியிருந்தா ஸ்க்ரீன் பேரில் டைம் பத்தாது. யார் தெரியும்? நான் கேட்குறது டைட்டில் தான் அவங்களுக்கு என்ன சம்பந்தம் கேட்டேன். அதில் போடுறமே சார். கடைசியில் ஒரு ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுவாங்க. எழுதும்போது கூட மேஜிக் டயானா கொன்சால்வஸ் அப்படின்னு எழுதுவாங்க. அது தனியாக ஷார்ட்டே வச்சுருங்க சார். இது உள்ளே இருக்க டீட்டெயிலிங் தான் சார். எல்லா விஷயத்தையும் நம்ம அன்பே மேஜிக்னு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கேட்குற கேள்வி எனக்கு தெரியாமல் கேட்குறேன். இல்லை சார், அன்பே மேஜிக்ன்றதோட அன்பே டயானா தான் கவுண்டமணி சார் அவங்க சொல்லுவாங்க. ஹீரோயின் தான் டயானான்னு வச்சுக்கலாம்ல? டயானா தான் சார் அவங்க பேர். இல்லை சார், நீ கூடும்போது டயானா கூப்பிட்டு ஏதாவது எனக்கு மேஜிக்னு கூப்பிட அவங்க பிடிச்சிருக்கு. அம்மாவை டயானா பிடிச்சிருக்காங்க. அவங்க அம்மாவை சொல்கிறீங்களா? அதான் சொல்கிறேன். ஓகே ஓகே சார். மேஜிக்ன்றது ரொம்ப நல்லா இருக்குல்ல சார். அது ஒன்று வச்சுருந்தோம் சார். அவங்க வந்து என் லைஃப்பில் நடந்த மேஜிக் டயானா கொன்சால்வஸ் இது 3ல் எது வேணால் கூப்பிட்டுக்கலாம் சார். அந்த மாதிரி இது வந்து இப்போ என் பேர் பாரி இளவழகன். எங்கள் வீட்டில் பாரினும் கூப்பிடுவாங்க, இளவழகனும் கூப்பிடுவாங்க. அது அவங்களோட இதில் வந்து மேஜிக்ன்றது வந்து அதில் ஒரு டைலாக் வச்சுருந்து சார். இவங்க என் லைஃப்பில் வந்து ஒரு மேஜிக், அப்படி ஒரு மேஜிக்கலாக இதை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அந்த பேரை ஹைலைட் பண்ணுவோம். இது வந்து டயானாங்கிறது இன்னும் மக்களுக்கு அன்பே மேஜிக் அப்படிங்கிறத விட அன்பே டயானாங்கிறது நம்ம தமிழ் மக்களுக்கு கவுண்டமணி சார் சொல்லும்போது தெரியும் அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் வச்சது தான் சார். செலெக்ஷன் பிரமாதமாக செலெக்ஷன் நல்லா பண்ணிருக்காங்க. படத்தில் அதிகமாக கைத்தட்டு வந்தது சேத்தன் சார். உண்மையிலே நிஜ பார்த்த கேரக்டர் இவர் ரெண்டுமே நீங்கள் நிஜ வாழ்க்கையிலேருந்து பார்த்ததா கற்பனை எடுத்தீங்க சார்? நிஜ வாழ்க்கையிலேருந்து எடுத்தது தான் சார். இவர் வந்து என்னோட நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் பேருமே பாபா தான். அவரும் பெங்களூர்லேருந்து வந்தவர். அவர் கேரக்டர்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணது தான் இந்த கேரக்டர். அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்கிறதும் அவர் தான். அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் எல்லாம் நாங்கள் ஷூட்டே பண்ணோம். ஸோ எல்லாமே அது ரியல் லைஃப்லேருந்து இன்ஸ்பயர் ஆனது தான். சேத்தன் சாருமே கிட்டத்தட்ட அப்படி ரியல் லைஃப்ல வந்து நிறைய அப்பாக்கள் அந்த மாதிரி ஜாலியான அப்பாக்கள் வந்து இருக்காங்க. அப்படி சேத்தன் சார் இன்ஸ்பயர் பண்ணாங்க. அப்போ ஜாலியான அப்பாக்களுக்கு டெரரான அம்மாக்கள் மாட்டுவாங்கன்னு சொல்கிறீங்களா சார்? சார் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார். நல்ல காம்பினேஷன் தான். நல்ல காம்பினேஷன். ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, இன்றைக்கி நிறைய பசங்க வந்து பல விஷயங்களை வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ எல்லா வீட்லேயும் அம்மாக்கள் இந்த மாதிரி தான் சொல்ல விடாத அளவுக்கு கண்டிஷன் பண்ணி வளர்க்குறாங்கன்னு சொல்ல வரீங்களா? சார் அப்படி இல்லை சார். இப்போ நம்ம ஒன்று ரெப்ரசென்ட் பண்ணுறோன்னா ஒரு நம்ம சொல்கிற கருத்து தான் எல்லாருமே அப்படி இருக்காங்க அப்படின்னு இல்லை சார். இப்போ நம்ம ஒரு ஏலியன் படம் எடுக்குன்னா எல்லாருமே ஏலியனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி இருக்குது சார். அப்படி இல்லை சார். இது வந்து என்னென்னா அம்மாக்கள் வந்து ஒரு பொதுவான ஒரு சில அம்மாக்களை ரெப்ரசென்ட் பண்ணி தான் சார் நம்ம கதை எடுக்கணும். நிறைய கதைகள் நமக்குள்ளவே இருக்குது. அதுலேருந்து எந்த கதையை நம்ம எடுத்தால் வந்து இன்னும் இதுக்கு இந்த கதைக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற தேர்வு தான் சார். அப்போ ஸ்ட்ரிக்டாக இருக்க அம்மாக்களுக்குள்ளேயுமே ஒரு விஷயம் இருக்குது. ஏன் அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, அவங்களுக்குள்ளே என்ன வழி இருக்குது, அவங்க கோவத்தை வந்து ஏன் அப்படி ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதையுமே இதில் பேசியிருக்கோம் சார். அந்த ஸ்ட்ரிக்டான அம்மா வந்து இவங்க இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு பண்ணாமல் அவங்களோட சைடையுமே இதில் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் படத்தில் பல இடங்களில் ஜாதியை பற்றி டைலாக் வருது. இது எங்கள் ஜாதியா, நீ எங்கள் ஜாதியா அப்படின்ட்டு. எனக்கு சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஜாதி படங்கள் வந்து வன்முறை தூண்டுது அப்படின்ற மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஒரு சில மீடியாக்கள் வந்துட்டு ஜாதி படம் அப்படின்னு சொல்லி பொருளை கிளப்புவாங்க அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு வந்ததே இல்லையா? இல்லை சார், அப்படி வராதுன்னு நினைக்கிறேன் சார். இது வன்முறையை தூண்டுற படம் இல்லை. அப்படி எதனா வன்முறை ஏற்பட்டுச்சுன்னா அதை வந்து நடக்க விடாமல் பண்ணுற படமாக தான். அப்படி தான் இந்த கதையை வந்து நாங்கள் அந்த நோக்கத்தோடு தான் இந்த கதையை வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன மனமாற்றம் ஏற்படுதோ இல்லை வந்து ஆமா நம்ம இப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சாங்கனாலே அது மிகப்பெரிய வெற்றி தான் சார். வன்முறையை தூண்டுற அளவுக்கு இதில் எதுவும் காட்சிகள் இல்லை அப்படின்னு நம்புறேன் சார். ஜாதியை ஜாலியாக காட்டியிருக்கீங்க, ஜாதியை வெறியாக காட்டுறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்படி நான் எதுவும் படம் பார்த்தது இல்லை சார். அதனால எனக்கு
சார் படம் நல்லா இருக்குது, வரவேற்று இருக்குது. 5 நாள் தான் டைம் இருக்குது. 23ஆம் தேதி ஜனநாயகம் வந்து அவங்க தேட்டர் போடுவாங்க. தேட்டர் போட்டதில் ஏதாவது ஃபீலிங் இல்லையா சார்? இது எல்லாமே அவங்க பார்த்துட்டு இருக்க மக்கள் மனசு வச்சாங்கன்னா எதுவும் என்ன வேணால் நடக்கும் சார். இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதான் வந்து தென்னைக்கு பாயிறது கொஞ்சோண்டு புல்லுக்கும் பாயாதா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பாஞ்சு எங்களுக்குமே நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறோம். மக்கள் மனசு வச்சிங்கன்னா நிஜமாலே இந்த படம் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இதுக்கான விஷயமும் அங்கே நடக்கும். அந்த வர்ற எல்லா படங்களும் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் சார் எங்களோட ஆசை. அதே சமயத்தில் வர்ற சின்ன படங்கள், அதில் நீங்கள் நல்ல படம் நினைக்கிற சின்ன படங்களுக்கு உங்களோட ஆதரவுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா என்னோட முழு ஸ்ட்ரென்த்தையுமே நான் பல பேட்டிகளில் சொன்ன மாதிரி ஜமாலை நான் தவற விட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து என்னோட முழு ஸ்ட்ரென்த்தை கொட்டி நான் இந்த படத்தை வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த படம் வெற்றி அடையலைன்னா நான் என்ன இது பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக ஆடியன்ஸ் அதை வந்து மனசு வச்சு அதை வெற்றி பெற வச்சுருவாங்கன்றது நான்